Yes. Seen about the force and motion. சொல்லு. சார் நான் சஞ்சய்ராம் பேசுறேன் சார். அன்னைக்கு நோட் கொடுத்தேல சார், எப்ப சார் வாங்க? சஞ்சய்ராம் இல்ல நோட்ல திருத்தி வச்சு ஒரு 2 திருத்தணும். ஒரு ஃப்ரைடே இல்ல சாட்டர்டே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுறேன். ஃப்ரைடே அனுப்பிச்சுறேன் இல்ல சாட்டர்டே அனுப்பிச்சுறேன். அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து வாங்கிக்கோ. ஓகே சார். ஓகே சரி. சார் அப்ப புது நோட்ல எழுதணுமா சார்? ஏதோ புது நோட் எழுதணுமா? இல்ல அதே நோட்ல கண்டிப்பா போடலாம். நீ அதே நோட்ல நீ கண்டிப்பா போடலாம். நோட் உங்ககிட்ட இருக்குல்ல சார்? இல்ல நோட் கொடுத்தப்ப எழுதுறா, அதுக்கு எழுதலாம். ஓகே சார். சரி. The force and motion unit 2. So இந்த லெசன்ல என்னென்ன மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன பார்க்க போறோம்னா, what do you mean by defined distance, what do you mean by displacement, difference between the distance and displacement, and you are going to see about what is speed, velocity and acceleration. சார் நீங்க பேசுறது கேட்கல சார். கேட்கலையா? சார் பேஜ் நம்பர். எஸ் சார். பேஜ் நம்பர் 16. பேஜ் நம்பர் 16. To draw and explain a distance, time and velocity time graph, to measure the calculate the speed of the moving object, to know the day-to-day uses of center of gravity and stability. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். First என்ன பார்க்க போறோம், you going to about the introductionல, as shown in the above picture, Kavita can reach her school in 2 ways. இப்போ இதுல ரெண்டு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்கூல், ஒன்னு வந்து கவிதா உடைய ஹவுஸ். Can you tell that by choosing which path she could reach the school early? ரெண்டு பாத் இருக்கு, ரெண்டு பாதை இருக்கு. ஒன்னு ரோடு A and ரோடு B. ரோடு A is 1.5 கிலோமீட்டர். ரோடு A என்ன சொல்றாங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்கு. ரோடு B வந்து 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. எதுக்கு? ஃப்ரம் த கவிதா ஹவுஸ்ல இருந்து ஸ்கூலுக்கு. So road A and road B, there are 2 paths are there in this picture. The picture ரெண்டு பாத் இருக்கு சொல்றாங்க. இதுல எது நியரஸ்ட் டு கவிதா, எது வந்து கவிதா நியரஸ்ட்னா பாத் ஏ இஸ் நியரஸ்ட் டு த கவிதாஸ் ஹவுஸ். இந்த ஹவுஸ் வந்து பாத் ஏல இருந்து ஸ்கூலுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம், ஈஸியா போயிடலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. லுக் அட் த நியர்பை பிக்சர்ஸ். த பாத் ஆஃப் த லீஃப் வென் தேர் இஸ் நோ விண்ட். மரக்கிளையில இருந்து லீஃப் கீழே விழுது. அது எப்படி விழுது? அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தியில வந்து தரிசனம் காத்தே இல்லாம தரிசனம் ஏறட்டார். The second picture, the path B, the path of leaf when there is a wind. Wind இருக்கும்ல path B ல விழுது. இப்போ A ல ரொம்ப ஃபாஸ்டா விழுது, path B ல வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீளமா சொல்றாங்க. கொஞ்சம் இது லார்ஜர் than the A. A கால்ல லார்ஜரா இருக்கு சொல்றாங்க. In which path the leaf will reach the ground first? எதுக்கு போனா path A is path A ல leaf வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல ரீச் ஆகும் சொல்றாங்க. Uma and Priya are friends studying in the same schools. So Uma and Priya are friends, they are studying in the same school. After the school hours, they go to the nearby playground and play games and return back home. One day Uma told that she would reach the playground after visiting her grandmother's house. The path in which they took reach the playground is shown here. The path in which they took reach the playground is shown here. உமாவும் அவங்க என்ன பிரியா ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி அவங்க கிராண்ட் மதர் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ்க்கு வருவாங்க. அதோட பிக்சர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிக்சர்ஸ் ஜூனியர் இது வந்து பிளே கிரவுண்டு, இது ஹவுஸ், இது ஸ்கூல். இது ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிளே கிரவுண்ட் போயிட்டு அப்புறம் தென் கம் டு த ஹவுஸ்க்கு வருவாங்க. அப்ப நீ டைரக்டா ஸ்கூல்ல இருந்து ஹவுஸ்க்கு வந்தா வந்து பார்ட் பில சொல்றாங்க. Take a twin and measure the length of the path, 2 paths A and B. Twins is a thread. Twin thread எடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த பாத்தை நீ அளக்க சொல்றாங்க. Twin thread யூஸ் பண்ணி இந்த பாத்தை அளக்க சொல்றாங்க. Which is the longest path among two? எது longest path இல்ல, path A is the longest path. ஏன்
அது ஸ்கூல்ல இருந்து பிளே கிரவுண்ட் போறாங்க, அப்புறம் பிளே கிரவுண்ட்ல ஹவுஸ்க்கு வராங்க. அப்ப இட் இஸ் path A is the longest path, path B is the shortest path சொல்றாங்க. From the above example we could conclude that when an object travel from one place to another, object வந்து என்ன travel ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம travel பண்ண முடியும். It will reach faster if it travels along a straight line path. The straight line path is the shortest distance between the 2 points. So shortest distance எது இருக்கோ between the ரெண்டு பாயிண்ட்ஸ் கடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றாங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம டிரா பண்ணோம்னா that is the shortest distance அப்படி சொல்றாங்க. Distance and displacement. What do you mean by distance? What do you mean by displacement? The distance, the total length of the path taken by an object to reach in one place from the other is called distance. What do you mean distance means? The total length of the path. The path ஓட மொத்த length எவ்வளவு இருக்கோ அதுதான் என்ன சொல்றாங்க distance. The total length of the path taken by an object to reach the ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு மொத்த டிஸ்டன்ஸ் லென்த் எடுத்துக்கோமோ அது வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றாங்க? the shortest distance from the initial to final positions. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அது எப்படி இருக்கலாம்? ஒரு இனிஷியல் பாயிண்ட் ஒரு ஃபைனல் பாயிண்ட் இருந்தா போதும், அது எப்படி வேணா இருக்கலாம். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதை விட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்க, இந்த பிக்சரை காட்டுறேன் பாருங்க. இந்த பாத் ஏ பாருங்க, பாத் ஏன்னா பிளே கிரவுண்ட் போறாங்க, பிளே கிரவுண்ட்ல இருந்து ஹவுஸ் வராங்க. ஆனா இது வந்து டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸ் சொல்றாங்க? டோட்டல் லென்த் traveled by an object from from the path A from school to house. இது வந்து என்ன சொல்றாங்க? டிஸ்டன்ஸ். அப்புறம் ஸ்கூல்ல இருந்து டைரக்டா ஹவுஸ் பத்தியா, that is the displacement. It is the shortest distance between the initial வந்து ஸ்கூல் end வந்து ஹவுஸ். So shortest distance வந்து displacement. அது total length of the distance covered by an object, that is the distance சொல்றாங்க. ஸோ ரெண்டு பார்த்துருக்கோம், டிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? டோட்டல் லென்த் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட். அது எப்படி எந்த டைரக்ஷன்ல போகலாம். அப்ப பாத் ஏ போறேன் பிளே கிரவுண்ட்ல இருந்து ஹவுஸ் அப்படி இட் இஸ் டோட்டல் லென்த் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட், தட் இஸ் அ டிஸ்டன்ஸ். வாட் இன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஸ்கூல்ல இருந்து டைரக்டா பாத் பி அதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் த ஃப்ரம் ஸ்கூல் டு ஹவுஸ். அது என்ன சொல்றாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட். அது வி கால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றாங்க. Both the distance and displacement possess the same unit. டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரே யூனிட் தான். That is the SI unit of the SI unit is meter. So we can measure the distance by length, and the unit for the length is a meter. The unit for length is meter. இப்போ 3 diagram இருக்கு பாருங்க, 3 pictures 3 கொடுத்துருக்கேன் பாருங்க. From A to B distance. அது 3 பாத்ல போறாங்க. ஒன்னு பாத் 7 கிலோமீட்டர்ல ஒரு வழி இருக்கு, அப்புறம் பாத் 5 கிலோமீட்டர்ல ஒரு பாத் இருக்கு, அப்புறம் பாத் 10 கிலோமீட்டர் இருக்கு. இதுல எது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃப்ரம் A to B எப்படி போயிருக்காங்க? 5 கிலோமீட்டர்ல போயிருக்காங்க. that is the displacement. Length what is the distance? Either it is traveled to 10 kilometer or it is traveled by 7 kilometer. Both ரெண்டுமே distance தான். இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இது மூணு எது டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை an object. அது ஆரம்பத்துல இருந்து ஃபைனல் புள்ளி வந்து எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா 5 kilometers is the shortest distance. 5 kilometers is the shortest distance. அப்ப அது என்ன சொல்றோம்? we call that is the displacement. That we call the displacement சொல்றோம். The figure shows the motion of the person from between the two places A and B. So ஒரு person வந்து he move from one place from place A to B. A ல இருந்து B போறான். இல்ல 3 direction 3 directionல போறான். He travels 10 km in the first part. First part 10 km போறான். In the second part he travels 7 km. The distance between A and B via first part is 10 km. The second part distance 7 km. The shortest distance between the two places is the 5 km represent as 2. So the displacement is the 5 km. Displacement 5 km is the displacement. 5 km is the displacement சொல்றாங்க. Shortest distance, it is the shortest distance covered between A and B அப்படி சொல்றாங்க. The path of an object traveling from A to B is shown in figure. So A ல இருந்து B க்கு போற path இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. The total distance traveled by an object is 120 meter. So A ல இருந்து என்ன பண்றாங்க? B க்கு வராங்க. எப்படி இந்த path of 120 meter இந்த மாதிரி சுத்தி வராங்க. That is the total distance.
the displacement of the object 40 meter displacement அதே ஆப்ஜெக்ட் வந்து A ல இருந்து B க்கு எவ்வளவு இருந்தாங்க ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மூலமா 40 மீட்டர்ல வராங்க the 40 meter distance the displacement 120 meter is the distance அது என்ன சொல்றாங்க that is the distance சொல்றாங்க the path in which a rabbit ran is shown in the figure கீழ பிக்சர் கொடுத்திருக்காங்க the find the distance and displacement of it in two figures let us consider that each square in a unit of 1 square meter the rabbit starts from A and reaches the point B given A ல இருந்து rabbit ஸ்டார்ட் பண்ணா எங்க எண்ட்ல போய் முடியுது B ல போய் முடியுது இல்ல எது ஷார்ட்டஸ்ட் which is a shortest distance சொல்றாங்க இப்போ எது சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல A ல இருந்து B ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா இந்த செகண்ட்ல போற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்டா கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்க அத ஷார்ட்டஸ்ட் சொல்றாங்க that we calls a displacement சொல்றாங்க when will the distance and displacements be equal explain but the starting and finishing point should be different when we represent the displacement we use a positive or negative sign depending on the direction which it travels நம்ம displacement represent பண்ணோம்னா we can use the signs நம்ம என்ன யூஸ் பண்ணோம் sign யூஸ் பண்ணோம் positive or negative அது மாதிரி sign யூஸ் பண்ணோம் depending on the direction எந்த direction travel ஆகுதோ அது பொறுத்து என்ன positive sign போடலாம் negative sign போடலாம் here we can consider the starting point as a starting point A while the object moves from A to B the displacement is considered positive இப்ப A ல இருந்து B க்கு travel ஆச்சுனா அது வந்து positive இப்ப B to A travel ஆச்சு that is a negative so இப்ப displacement க்கு என்ன இருக்கு charges இருக்கு positive charge இருக்கு negative charge இருக்கு from A to B போறது வந்து positive B to A வந்து is a negative சொல்றாங்க answer the following question Subha goes to nearby playground from her home what is the distance she travel இங்க பாரு இங்க இருந்து இப்ப ஹவுஸ் இருக்கு பக்கத்துல இருக்கு playground இருக்கு what is the distance she travel எவ்வளவு distance அவங்க travel பண்ணிருக்காங்க 400 meter அவங்க travel பண்ணிருக்காங்க எவ்வளவு travel பண்ணிருக்காங்க 400 meter what is her displacement வந்து 100 meter 100 meter is the displacement 400 meters is the distance the distance traveled by an object is 15 km and the displacement is 15 km what do you infer from this அப்ப distance displacement ரெண்டுமே சேம் ஆனு சொல்றாங்க distance 15 km displacement 15 km the distance of a person is 30 km and his displacement is 0 km what do you infer அப்ப distance வந்து 30 km displacement 0 சொல்றாங்க see இதெல்லாம் என்ன shortest distance என்ன சொல்றோம்னா we call as a displacement அதே மாதிரி இருக்கிறதுல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் லாங்கஸ்ட் இது என்ன சொல்றாங்கன்னா it is a distance that is a distance சொல்றாங்க அதுக்கு so do you understand what is distance புரியுதா தம்பி distance displacement புரியுதா yes sir yes sir okay Alex do you know about nautical mile yes sir the nautical mile is the unit for okay the nautical mile is the unit for the measuring the distance in the field of aviation and sea transportation so nautical mile அந்த distance எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா aviation and sea transportation ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க the one nautical mile is 1.852 km ஒரு மைல்ல எவ்வளவு கிலோமீட்டர் சொல்றாங்கன்னா 1.852 km சொல்றாங்க the unit for measuring the speed of an aeroplane and ship is knot the unit for measuring the speed of aeroplane ஓட ஸ்பீடையும் ஷிப்போட ஸ்பீடையும் என்ன யூனிட்னா there is a knot one knot is the speed taken to travel 1 nautical mile in hour 1 hourல 1 nautical mile travel ஆச்சுனா that is a one knot so 1 hourல எவ்வளவு travel ஆகுது 1 nautical mile travel ஆச்சுனா அப்ப அது ஸ்பீட் எவ்வளவு சொல்றாங்கன்னா that is a one knot சொல்றாங்க that is a one knot next page take the next page speed and next level speed and velocity you see what is speed and what is velocity நம்ம distance என்ன பார்த்துக்கோம் displacement என்ன பார்த்துக்கோம் இப்போ what is the speed what is velocity பார்க்கலாம் recap 6th standard we already studied about the speed in detail 1 km per hour is equal to 15 by 18 meter per second how do we get it for 1 km per hour னா அத மீட்டர் செகண்ட் கன்வர்ட் பண்ணோம்னா அது எப்படி கன்வர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் 1 ஹவருக்கு 360 செகண்ட் அப்ப 1 ஹவர் வந்து 1000 மேல போட்டு டிவைடட் பை 360
அப்படி டிவைட் பண்ணலாம் நமக்கு என்ன கிடைக்கும் 5/18 மீட்டர் per செகண்ட். அப்போ 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் நம்ம மீட்டர் இன்டு செகண்டா கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா 5/18 மீட்டர் 5/18 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். So speed is the rate of change of distance. What do you mean speed mean? There is a change, the change in the distance. So A ல இருந்து B க்கு போறோம், அது டோட்டல் லென்த்ல போனோம்னா அப்ப அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், அந்த சேஞ்ச் டிஸ்டன்ஸ்ல உள்ள சேஞ்ச் தான் என்ன சொல்றோம்னா we call as a speed. The rate of change of distance we call as a speed. Speed is equal to distance by, speed is equal to distance by time. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கான், எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணிருக்கான். If it covers the distance 120 km, time வந்து 5 hours. So 5 மணி நேரத்துல 120 km டிராவல் பண்ணிருந்தானா அப்ப 1 ஹவருக்கு எவ்வளவு டைம் 125 எல்லாம் டிவைட் பண்ணா you get a 2 then 14 you get a 14 வரும். எவ்வளவு கிடைக்கும் உனக்கு 14 120 by divided by 5 to 20 you get 24 km 24 km per hour க்கு அவன் 24 km போறான். That is the speed of that object. அந்த ஆப்ஜெக்ட்டோட ஸ்பீட் அவ்வளவு வேகத்துல பெருக்கு சொல்றாங்க. So what do you mean speed means the rate of change of distance, the change in a distance. Distanceல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எங்க ஆரம்ப இனிஷியல் பாயிண்ட் வந்து அந்த ஃபைனல் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும்ல, அந்த சேஞ்ச் தான் என்ன சொல்றோம்னா we call it a distance. Uniform speed and non-uniform speed. What do you mean by uniform speed na the time equal time interval kulla the object reaches the uniform என்ன பண்ண equal distance கவர் ஆகும். For 1 hour க்கு அவன் 25 km போறான், அடுத்த 1 hour க்கு 50 km போறாங்க, அடுத்த 1 hour க்கு 75 km, அடுத்த 1 hour க்கு 100 km. அப்ப டைம் இன்டர் ஒவ்வொரு டைம் இன்டர்வலுக்கு the body reaches the distance in a equal distance அது கவர் ஆகுது. இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அது கவர் ஆச்சு, that is a uniform speed. அதே இல்லாம டைம் இன்டர்வலுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா கவர் பண்ணாம அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் ஆச்சுன்னா that is a non-uniform speed. If a body in a motion covers a equal distance in a equal interval of time, then the body is said to be a uniform speed. So equal interval of time per hour 1 hour க்கு பாடி வந்து 25 km இருக்கு, அடுத்த 1 hour க்கு 50 km இருக்கு, அடுத்த 1 hour க்கு 75 km, next 1 hour க்கு 100 km. So each and time ஒவ்வொரு டைம் இன்டர்வலுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா 25 km அப்படி டிராவல் ஆயிருக்கு. இந்த மாதிரி டிராவல் இந்த மாதிரி டிஸ்டன்ஸை கவர் பண்றது that is called uniform speed. That is a uniform speed. What by non-uniform speed னா equal interval of time இருக்கும். For 1 hour it reaches a 25 km, next 1 hour it reaches 30 km, next 1 hour it reaches 20 km. அப்ப டைம் இன்டர்வல் ஈக்குவலா இருக்கு, ஆனா டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஈக்குவலா இல்ல. அப்ப இந்த மாதிரி ஸ்பீட் என்ன சொல்றாங்க, இட் இஸ் a non-uniform speed. இது என்ன சொல்றோம் நம்ம non-uniform speed சொல்றாங்க. If a body covers unequal distance in an equal interval of time, the body is said to be in a non-uniform speed. The body is said to be in a non-uniform speed. If a body covers unequal distance in an equal interval of time, the body is said to be a non-uniform speed சொல்றாங்க. Distance unequal இருக்கு, டைம் வந்து ஈக்குவலா இருக்கு. Each and every 1 hour or half an hour அந்த டைமிங் ஈக்குவலா இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றது இங்க ஈக்குவலா இல்ல சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்பீட் என்ன சொல்றாங்க non-uniform speed. That we call the non-uniform speed சொல்றாங்க. இப்ப என்ன பார்த்துருக்கோம், வால்யூம் பை ஸ்பீட்னா பார்த்துருக்கோம், வால்யூம் பை யூனிஃபார்ம் ஸ்பீட், வால்யூம் பை non-uniform speed ரெண்டு பார்த்தாச்சு. Average speed is total distance traveled by time taken to travel distance. Volume by average speed எவ்வளவு டிஸ்டன்ஸ் டோட்டல் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்களோ அந்த இதை வந்து என்ன பண்றோம், டைம் டேக் அதை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அதை நம்ம அதால டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெலாசிட்டி. Velocity is the rate of change of displacement. இப்ப இத பாருங்க, இந்த அத்லெட்டிக் பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 200 மீட்டர் ஓடுறாரு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்றாரு, 200 மீட்டர் ஓடுறாரு. இவரு சப்போஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதாவது 50 மீட்டர்ல என்னது, அது தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றாங்க. இப்போ ஆரம்ப புள்ளியில இருந்து இங்க ரீச் ஆகுது எவ்வளவு டிஸ்பிளேஸ் 50 மீட்டர்ஸ் அவருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது சொல்றாங்க. So velocity means the rate of change of displacement என்னது, இப்ப 50 meters displacement. இந்த டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா that is the rate of change in displacement எவ்வளவுனா 50 மீட்டர். டைம் எவ்வளவு டைம் கொடுக்குறது நம்ம 1 செகண்ட் அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம்.
So velocity is the rate of change in the displacement. Velocity v is equal to displacement by time. The SI unit of velocity is meter per second. So velocity SI unit meter per second. Displacement unit வந்து meter. Time unit வந்து second சொல்றாங்க. அப்ப SI unit of velocity is equal to meter by second. Meter by second. இந்த ட்ரையாங்கிள் ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்களே. ட்ரையாங்கிள் 3 டிவைட் பண்ணிட்டாங்க. ஒன்னு டிஸ்டன்ஸ், distance and then velocity and then time. Of displacement, velocity and time. The triangle method can help you to recall the relationship between the velocity, displacement and time. So மூணு ரிலேஷன்ஷிப் பண்றதுக்கு என்ன பண்றது, ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அது எப்படி நம்ம நினைவச்சுக்கலாம், எப்படி ஹவு கேன் வி மெமரைஸ், எப்படி மெமரைஸ் பண்றதுக்கு இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. v is equal to d by t. இப்ப v இருக்கு, மீதி என்ன இருக்கு, d by t இருக்கு, d is divided by t, அப்படியே நம்ம டேரக்ட்ல எழுதலாம். Next t equal t divided by d by v, that is the t. What by t is b into t. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நீ போட்டேன்னா என்ன பண்ணலாம், நீயாவே என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நீ எழுதிடலாம் சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிளா அவனுக்கு புரிஞ்சுக்கிறதால சொல்றாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். இது சம் தான் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. Calculate the velocity of car traveling with a uniform speed covering 100 meter distance 4 seconds. The velocity of car calculate பண்ண சொல்றாங்க. யூனிஃபார்ம் ஸ்பீட்ல 100 மீட்டர் போகுது, 4 செகண்ட். அப்ப 100 4 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 25 மீட்டர் கிடைக்கும். That is the velocity சொல்றாங்க. Usain Bolt cover 100 meter distance in 9.58 seconds. Calculate his speed. Who will be the winner if Usain Bolt complete with the sheet running at the speed of 30 kilometers? Usain Bolt வந்து 100 மீட்டர் ரேஸ் வந்து 9.58 செகண்ட்ல அவர் ரீச் பண்ணிட்டாப்ல. ஆனா இது சீட்டை எப்படி ரன் பண்ணனா, பெர் செகண்டுக்கு 30 மீட்டர், பெர் செகண்டுக்கு 30 மீட்டர்ஸ் போகுது பெர் செகண்டுக்கு. இவர் போற 9.58 செகண்ட் 5.9.58 செகண்ட்ல he reaches 100 kilometers. இது ரெண்டுல இந்த சீட்டை எவ்வளவு ஸ்பீட்ல போகலாம், பெர் செகண்டுக்கு 30 எவ்வளவு போகுது, 30 மீட்டர் தான் போக சொல்றாங்க. You are walking along an east covering a distance 4 meter, then 2 meter towards the south, then 4 meter towards the west, and at last 2 meter towards the north. You cover the total distance in a 21 seconds. What is the average speed and average velocity? Average speed வந்து எல்லா டிஸ்டன்ஸ் கூட்டி என்ன பண்ணணும், நம்ம எவ்வளவு மினிட்ஸால இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். அப்புறம் வால்யூம் பை ஆவரேஜ் வெலாசிட்டி, வால்யூம் பை ஆவரேஜ் சேஞ்ச் இன் average velocity. You have to find the traveler current கொடுத்துருக்காங்க பாருங்க. The distance traveled by train distance traveled by train கொடுத்துருக்காங்க. So what is the average speed, average velocity இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சம் ரெண்டுமே சம் தான், கிடையாது. நெக்ஸ்ட் போற இது சீனை போட்டு ஆக்சலரேஷன். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆக்சலரேஷன். What do you mean by acceleration? Acceleration is the rate of change in velocity. So what do you mean by displacement? Rate of change in this rate of change. Displacement. What by displacement? What is by velocity? Rate of in the displacement. Velocity la displacement la change. The rate of change in the velocity. Rate of change in displacement is called velocity. Acceleration is the rate of change in velocity. Acceleration is the velocity change la irukkudiya and the rate நம்ம என்ன சொல்லணும்னா we call as acceleration. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. Acceleration is equal to change in velocity by time. So velocity la எவ்வளவு மாற்றம் இருக்கோ அதை டயத்தால டிவைட் பண்ணோம்னா we get a acceleration. The final velocity v and initial velocity u. Time is t. அப்ப a is equal to v minus 2. V is the final velocity, u initial velocity. அப்ப v ல இருந்து நம்ம u செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா we get the acceleration. The SI unit of acceleration is meter per second. The SI unit of acceleration is meter per second square. In other words, the object undergoes the acceleration when the speeds and or direction changes. So speed li மாற்றம் ஏற்படும், direction மாற்றம் ஏற்படும் சொல்றாங்க. கீழ ஒரு எக்ஸாம் சம் கொடுத்திருக்காங்க, ஒண்ணும் சம் நம்ம பார்க்கல, சம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட், இப்போ இதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோம், வால்யூம் பை டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோம், and then வால்யூம் பை டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்துக்கோம். அப்புறம் தென் வால்யூம் பை ஸ்பீட், வால்யூம் பை வெலாசிட்டி அண்ட் வால்யூம் பை ஆக்சலரேஷன் இது பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு போது மீது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீது பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ சார். ஆ தேங்க்யூ சார்.